மீதான அழுத்தங்கள் ஒப்பீட்டளவில் ஓரளவுக்கு குறைந்திருக்கின்றன. ஆனால் அண்மை காலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற கைது நடவடிக்கைகள் மறுபடியும் ஓர் அச்சச்சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனக்கு அருகில் இருந்து ஒரு ஊடகவியலாளர் சொன்னார், இந்த கூட்டம் முடிய ஒரு ஆளை தூக்கினா போதும், அடுத்த கூட்டத்துக்கு இன்னும் ஆட்கள் குறையும் என்று. நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஆட்சி மாற்றத்தால் பெரும்பலன் அடைந்தது மேற்கு நாடுகள், அடுத்தது இந்தியா, அடுத்தது சிங்கள மக்கள், ஓரளவுக்கு முஸ்லிம் மக்கள். தமிழ் மக்களுக்கு ஆட்சி மாற்றத்தால் கிடைத்த ஒப்பீட்டளவில் பரவாயில்லாத ஒரு நன்மை எனப்படுவது ஒப்பீட்டளவில் அதிகரித்த சிவில் ஜனநாயக வெளிதான். ஆனால் அந்த சிவில் ஜனநாயக வெளியே இப்பொழுது எளிதில் நொறுங்கக்கூடியதோ என்ற அச்சம் அண்மை வாரங்களாக ஏற்பட தொடங்கிவிட்டது. தமிழ் மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு நன்மை, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த நன்மையும் இப்பொழுது கேள்விக்குள்ளாக தொடங்கிவிட்டது. ஆட்சி மாற்றத்தால் பலனடைந்த எல்லா தரப்புகளுமே இப்பொழுது தமிழ் மக்களை தேடி வருகிறார்கள். வருகிற எல்லாருமே மனித முகமூடியோடு வருகிறார்கள். தெற்கில் இருந்து வருகிற அரசியல்வாதிகளும் மனித முகமூடியோடு வருகிறார்கள். மேற்கில் இருந்து வருகின்ற மனிதாபிமான பணியாளர்களும் மனித முகமூடியோடு வருகிறார்கள். உள்ளூரில் எங்கள் அரசியல்வாதிகளும் மனித முகமூடியோடு தான் வருகிறார்கள். அந்த முகமூடியை களைய வேண்டிய பொறுப்பு எங்கள் ஊடகவியலாளர்களுக்கு உண்டு. எல்லாருமே முகமூடியோடு தான் வருகிறார்கள். இப்படி முகமூடியோடு வருவதனால் தான் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்கிற அமைப்பு உட்பட பல அமைப்புகள் தங்களுக்கிடையில் முரண்படும் ஒரு சூழல் உருவாகிறது என்ற விமர்சனங்கள் எழுகின்றன. யாரு முகமூடியோடு நிற்கிறார், யாரு முகமூடியோடு இல்லை என்பது மிக கலங்களாக தெரிகிறது. அதனால் ஊடகவியலாளர்கள் மத்தியிலேயே கூறுபாடுகள் வர தொடங்கிவிட்டன. இந்த விழாவுக்கு இந்த நிகழ்வுக்கு நான் வரும்பொழுதே என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், இந்த ஒழுங்குக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று. அப்படி கேட்க வேண்டிய அளவுக்கு நிலைமைகள் வந்துவிட்டன. ஏனென்றால் எல்லாரும் மனித முகமூடியோடு வருகிறார்கள். நாங்கள் கடந்த 7 ஆண்டுகளாக கன்ஸ்பிரசி தியரிஸோடு மெல்ல கட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இதுவும் ஒரு கன்ஸ்பிரசி தியரி. இதுக்கு பின்னுக்கு யார் உண்டு? எல்லாமே மனித முகமூடியோடு வருகிறது. ஊடக அமைச்சும் மனித முகமூடியோடு வருகிறது. அது மனித முகமூடியோடு வரும் பொழுது அது ஊடக அமைப்புகளுக்கும் ஊடக அமைப்புகளுக்குள்ளும் பிளவுகளை ஏற்படுத்துகிறது. யாரோ யாரையோ கையாளுகிறார்கள் என்ற கன்ஸ்பிரசி தியரி வருகிறது. நான் கன்ஸ்பிரசி தியரிகளில் பெருமளவு நம்பிக்கை ஏற்றவன். இந்த இடத்தில் நீதியை, உண்மையை, ஜனநாயகத்தை நிலைநிறுத்த முடியுமாக இருந்தால் இந்த மேடையை கையாளலாம் என்ற நம்பிக்கையோடு இங்கு வந்தேன். ஆட்சி மாற்றத்தின் பின்னரான ஊடகச் சூழல் எனப்படுவது ஒப்பீட்டளவில் பரவாயில்லைத்தான். கடந்த சில வாரங்களாக அது கேள்விக்குள்ளாகி வருகிறது. அதே சமயம் ஒரு நாட்டின் ஊடகச் சூழலை விளங்கிக் கொள்வது என்பது அந்த நாட்டின் அரசியல் சூழலை விளங்கிக் கொள்வதுதான். இந்த நாட்டின் அரசியல் சூழல் எனப்படுவது கடந்த ஓராண்டு காலமாக எப்படி இருக்கிறது? இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வு உட்பட நாட்டின் தலையாய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கான அரசியலமைப்பு மாற்றங்களை குறித்து சிந்திக்கப்படும் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கிறோம். மிக தீர்மானகரமான ஒரு காலகட்டம். இக்காலகட்டத்தில் ஒரு அரசியல் தீர்வை நோக்கி தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் கனிய வைக்க வேண்டிய பொறுப்பு இருதரப்பு ஊடகங்களுக்கும் உண்டு. ஆனால் குறிப்பாக தென்னிலங்கையில் ஒரு அரசியல் தீர்வை நோக்கி சிங்கள மக்களை கனிய வைக்கும் வகையில் நிலைமை காணப்படுகிறதா? இல்லை. சிங்கள குடியானவர்களை ஓர் அரசியல் தீர்வை நோக்கி கனிய வைக்கும் அந்த பொறுப்பை
தென்னிலங்கை ஊடகங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனவா? இல்லை. பெடரல் போபியா மறுபடியும் தலையெடுத்து விட்டது. கடந்த ஆண்டு எனப்படுவது தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் ஊடகத்துறையில் தமிழ் மக்கள் பேரவையும் வடமாகாண சபையும் இரு தீர்வுகளை முன்வைத்திருக்கின்றன. முன்மொழிவுகளை சமஷ்டி பற்றிய உரையாடல் தமிழ் அரசியல் பரப்பில் அதிகம் நிகழ்ந்த ஒரு காலகட்டமாக கடந்த ஆண்டு காணப்படுகிறது. ஆனால் மறுபலமாக சிங்கள தரப்பில் தென்னிலங்கையில் பார்ப்போமாக இருந்தால் அங்கே சமஷ்டிக்கு எதிரான கருத்துக்கள் அதிகரித்து வருகின்றன. சமஷ்டி பிரிவினையாக காட்டப்படுகிறது. தமிழ் மக்கள் மத்தியில் சமஷ்டி தொடர்பாக துலக்கமான வெளிப்படுத்தல்கள் நிகழும் ஒரு காலகட்டத்தில் தென்னிலங்கையில் அதே பெடரல் போபியா மறுபடியும் தலையெடுத்திருக்கிறது. தென்னிலங்கையின் பிரதான ஊடகங்கள் அந்த பெடரல் போபியாவை, அந்த சமஷ்டி மீதான அச்சத்தை தொடர்ந்தும் பெரிதாக்கிக் கொண்டே போகின்றன. இதில் ஒரு சுவையான முரண் என்னவென்று சொன்னால், அரசுக்கு சார்பான ஊடகங்கள் இதில் மிக குறைந்த அளவிற்கே இன முரண்பாட்டை ஊக்குவிக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. அதே சமயம் அரசு சாரா ஊடகங்கள் உச்சமாக இன முரண்பாட்டை விதைக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. இன்றைக்கு கூட ஐலண்ட் பத்திரிகையின் தலைப்புச் செய்தி அத்தகையதே. மறுபடியும் அவர்கள் பிரிவினை பற்றிய அச்சத்தை உருவாக்க தொடங்கிவிட்டார்கள். அண்மை காலத்தில் நிகழ்ந்த கைதுகளை முன்வைத்து தமிழ் மிதவாதிகள் முன்வைத்த பெடரல் கோரிக்கையை அதனோடு இணைத்து அதை பிரிவினையாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் ஆட்சி மாற்றத்தின் பின்னரான ஊடகச் சூழல் எனப்படுவது தென்னிலங்கையை பொறுத்தவரை கடந்த காலத்தில் இருந்து பாடங்களை கற்காத ஒன்றாகவே காணப்படுகிறது. சில முற்போக்கு ஊடகங்களும் அரசு சார்பு ஊடகங்களும் வேறு விதமாக காட்டலாம். அரசு சார்பு ஊடகங்கள் அரசின் கொள்கை என்ற அடிப்படையில் சில விஷயங்களில் அடக்கி வாசிக்கலாம். ஆனால் அது எப்ப மாறும் என்று சொல்லலாது. ஆனால் பெரும்பாலான அரசு சாரா ஊடகங்களும் சுயாதீன ஊடகங்களும் சமஷ்டிக்கு எதிரான கருத்தை மிக மோசமாக விதைத்து வருகின்றன. சமஷ்டி ஒரு பிரிவினையாக காட்டப்படுகிறது. அப்படி பார்த்தால் இந்த நாடு இறந்த காலத்தில் இருந்து எதையும் கற்கவில்லையா என்று கேட்க வேண்டியிருக்கிறது. இது தென்னிலங்கையின் ஊடகப் பரப்பு. தமிழ் ஊடகப் பரப்பை பொறுத்தவரை கடந்த 7 ஆண்டுகள் எனப்படுவது நவீன தமிழ் அரசியல் வரலாற்றிலேயே தமது தலைமைக்கு எதிராக தமிழ் மக்கள் மிக ஆக்ரோஷமாக விமர்சித்த ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். மே 29க்கு முன்பு இப்படி தமிழ் தலைமையை விமர்சிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததே இல்லை. 89ஆம் ஆண்டிலிருந்து நான் எழுதி வருகிறேன். என்னுடைய எவ்வளவு கால எழுத்து பரப்பிலும் தமிழ் அரசியல் தலைமையை இவ்வளவு சுதந்திரமாக விமர்சிக்க கிடைத்த காலகட்டம் என்பது கடந்த 7 ஆண்டு காலகட்டம் தான். அதுவும் சமூக வலைத்தளங்களில் மிருக காட்சி சாலையில் இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களின் முகங்களையும் தலைவர்களுக்கு பொருத்தி அழகு பார்த்தாச்சு. தமிழ் நவீன அரசியல் வரலாற்றிலேயே தமிழ் அரசியல் தலைவர்கள் இவ்வளவு மோசமாக விமர்சிக்கப்பட்டது என்று சொன்னால் கடந்த 7 ஆண்டு காலம்தான். இதுல எதிர்மறை அம்சங்களும் ஒன்று, நேர்மறை அம்சங்களும் ஒன்று. நேர்மறை அம்சம் எனப்படுவது தமிழ் அரசியல் சூழல், தமிழ் ஊடகச் சூழல், அதன் அகஜனநாயக வெளி ஒப்பீட்டளவில் அதிகரிக்கிறது என்றும் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் மறுவடமாக பிபிசியின் நிருபராகிய எல்ஆர் ஜெகதீசன் சொல்வது போல இணைய சுதந்திரம் எங்களுக்கு இணைய பஞ்சாயத்துக்களை உருவாக்கிவிட்டது. அதுவும் கட்ட பஞ்சாயத்துக்கள். இணைய நாட்டாமைகள் விதிம்பினபடி தீர்ப்பை எழுதுகிறார்கள். இந்த இணைய நாட்டாமைகள் காலத்துக்கு காலம் சூழ்ச்சி கோட்பாடுகளை உருவாக்கி விரும்பியபடி தீர்ப்பை எழுதுகிறார்கள். இத்தகைய ஒரு பின்னணிக்குள் தமிழ் அரசியல் தலைமையின் தமது அரசியல் தலைமையின் மீதான அந்த ஆக்ரோஷமான விமர்சனம் எனப்படுவது ஒரு விதத்தில் ஆரோக்கியமானது. இன்னொரு விதத்தில் 2009க்கு முந்தைய அரசியலை பற்றிய முக்கியத்துவங்களும்
2009க்கு முந்தைய அரசியலை அளந்த அதே அளவுகோல்களால் 2009க்கு பிந்திய அரசியலையும் அளக்க முற்படுவதால் வருகிற விமர்சனங்கள் என்றும் எடுத்துக் கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் தமது தலைமைகளை ஊடகங்கள் ஈவிரக்கமின்றி விமர்சிக்கும் ஒரு சூழல் இப்பொழுது தமிழ் பரப்பில் அதிகரித்து வருகிறது. இது தமிழ் அகஜனநாயக வெளி ஒப்பீட்டளவில் பலமடைவதை காட்டுகிறது. அதே சமயம் இதற்கு அடுத்த கட்டமாக ஒரு கருத்துருவாக்கம் நிகழ்கிறதா என்று பார்க்க வேண்டும். தமிழ் மக்கள் ஓர் அரசற்ற தரப்பு. ஓர் அரசற்ற தரப்பாகிய தமிழ் மக்கள் தங்களை எப்படியெல்லாம் பலப்படுத்த வேண்டும், ஓர் அரசியலமைப்பு மாற்றத்தில் எப்படி தமிழ் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் எமது ஊடகங்கள் எந்த அளவுக்கு கருத்துக்களை உருவாக்கி இருக்கின்றன என்ற கேள்வி இங்கு முக்கியமானது. துரதிருஷ்டவசமாக எமது ஊடக பரப்பு இப்பொழுதும் மரண அறிவித்தலை நம்பி பிழைக்கும் பெரும்போக ஊடகங்களைத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம். கருத்துருவாக்கம் என்று சொல்லி புறப்பட்ட சில இணைய ஊடகங்கள் சேடமிழுக்க தொடங்கிவிட்டன. எங்களிடம் கருத்துருவாக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி வருகிறதா? ஒரு ஊடகவியலாளராக நான் இதற்கு வெட்கப்படுகிறேன். கருத்தை உருவாக்கும் ஊடகங்கள் எங்கள் மத்தியில் வெற்றி பெற முடியவில்லை. ஏன்? மரண அறிவித்தலை நம்பி பிழைக்கும் ஊடகங்கள் மட்டும்தான் வெற்றி பெறலாமா? இது ஒரு ஆரோக்கியமான சூழலா? நாங்கள் எங்கே நிற்கிறோம்? இவ்வளவு அழிவுக்கும் இவ்வளவு கூட்டு காயங்களுக்கும் கூட்டு மனவடக்களுக்கும் பின்னரும் ஏன் எங்களுடைய ஊடக சூழல் எப்படி காணப்படுகிறது? எங்களிடமே துறைசார் நிபுணத்துவம் வளரவில்லை. இப்படி பார்த்தால் கருத்துருவாக்க ஊடகங்கள் எங்கள் மத்தியில் போதிய அளவுக்கு வெற்றி இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் எங்கள் ஊடகங்கள் கருத்துக்களை உருவாக்க முடியாத படிக்கு எமது ஊடக சூழல் காணப்படுகிறது. எமது ஊடக சூழலில் ஒன்றில் ஊடக முதலாளிகள் உண்டு, அல்லது ஊடக பெருநிறுவனங்கள் உண்டு, அல்லது அரசியல் அபிலாசைகளை உடையவர்களால் நிர்வகிக்கப்படுகிற ஊடகங்கள் ஒன்று. பொதுநோக்கு நிலையிலிருந்து நடாத்தப்படுகிற ஊடகங்கள் எதுவுமே இல்லை. பெரும்பாலான ஊடகங்கள் கட்சி சார்ந்தவை அல்லது கட்சிசார் அரசியல்வாதிகளை சார்ந்தவை. இதைவிட புலம்பெயர்ந்த பரப்பில் பார்ப்போமாக இருந்தால் அங்கே எந்த ஒரு பேப்பரையும் காசுக்கு விற்க இயலாது. முழுக்க முழுக்க விளம்பரங்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் பத்திரிகைகள். விளம்பரங்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் பத்திரிகைகள் எப்படி முழுமையான பொருளில் கருத்தை உருவாக்க முடியும்? இங்கேயும் ஊடக முதலாளிகள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அரசியல் உண்டு. அந்த அரசியல் காரணமாக எமது ஊடக சூழல் கருத்தை உருவாக்க முடியாத ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிலைமை காணப்படுகிறது. எங்கள் மத்தியில் ஊடகங்களில் ஊடக ஊழியர்களும் ஊடக செயற்பாட்டாளர்களும் உண்டு. பெரும்பாலான ஊடகங்களில் ஊடக முதலாளிக்கு விசுவாசமான ஊடக ஊழியர்களே உண்டு. ஊடக செயற்பாட்டாளர்கள் குறைந்தளவே உண்டு. ஊடக ஊழியர்களை அதிகமாக கொண்டிருக்கும் ஓர் ஊடக பரப்பு கருத்துருவாக்க முடியாது. ஊடக செயற்பாட்டாளர்களை அதிகமாக கொண்டிருக்கும் ஓர் ஊடக பரப்புத்தான் கருத்துக்களை உருவாக்க முடியும். எங்களுக்கு தேவை இப்பொழுது ஊடக செயற்பாட்டாளர்கள். ஊடக ஊழியர்கள் இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுவது ஊடக செயற்பாட்டாளர்கள். இந்த சிவில் ஜனநாயக வழியை கையாள்வதற்கு எங்களுக்கு தேவையாக இருப்பது ஊடக ஊழியர்களை விடவும் ஊடக செயற்பாட்டாளர்களே. ஊடக செயற்பாட்டாளர்களால் தான் கருத்துக்களை உருவாக்க முடியும். ஊடக செயற்பாட்டாளர்களால் தான் அரசற்ற தரப்பாகிய தமிழ் மக்களை பலப்படுத்த முடியும். ஊடக செயற்பாட்டாளர்களால் தான் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒப்பீட்டளவில் அதிகரித்த சிவில் ஜனநாயக வெளியை வெற்றிகரமாக கையாளவும் முடியும். நன்றி.